Hi students, welcome to கணித மேதை யூடியூப் சேனல். இனி நம்ம பார்க்க போறது 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் சாப்டர் 1ல ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் எக்ஸசைஸ் நம்பர் 1.2. இதுல கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா let a1237 and b30-1. ஓகேங்களா? which of the following are relation? கீழே இருக்கிற இந்த ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்து a into b ல இருக்கான்னு கேக்குறாங்க. அதாச்சும் இந்த ஏவும் பியும் கொடுத்துட்டாங்க, நம்ம ஏபியை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த ரிலேஷன்ஸ் R1 R2 R3 R4 இதெல்லாம் வந்து அந்த இதுல இருக்கா, ரிலேஷனா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஏ இன்ட்டு பி கேட்டிருக்காங்க. ஏ என்ன கொடுத்திருக்காங்க 1 2 3 7, பி எவ்வளவு கொடுத்திருக்காங்க 3 0 -1 7. ஓகேங்களா? ஸோ இப்போ ஏ இன்ட்டு பி கண்டுபிடிக்கலாமா? A and B na 1 3 2 0 sorry 1 3 1 0 அதுக்கப்புறம் 1 -1 1 7. ஃபர்ஸ்ட் இந்த 1ல இருக்கிறது எல்லாமே ஒரு நம்பரா எடுத்து நாம எழுதிட்டோம். அடுத்தது 2ல 2 3 2 0, அடுத்தது 2 -1 2 7. ஓகேங்களா? அடுத்தது 3 3 3 3 0 3 -1, அடுத்தது 3 7. ஓகேங்களா? அடுத்தது 7 எடுக்க போறோம். ஸோ 7 3, அடுத்தது என்ன இருக்கு 7 0, அடுத்தது 7 -1, அடுத்தது 7 7. ஓகேங்களா? நம்ம ஏ இன்ட்டு பி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது இதுல இந்த ரிலேஷன்ஸ் வந்து இதுல இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க போறோம், வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம R1 எடுத்துக்கலாம். R1ல என்ன கொடுத்திருக்காங்க 2 1 7 1. ஓகேங்களா? ஸோ என்ன கொடுத்திருக்காங்க 2 1 இருக்கான்னு இதுல நம்ம பார்க்கணும். 2 1 இருக்கா? 2 1 இல்ல, 2 -1 தான் இருக்கு. அடுத்தது 7 1, 7லயும் 7 -1 தான் இருக்கு. ஸோ அதாவது இட் இஸ் நாட் ரிலேஷன், இட் இஸ் நாட் ரிலேஷன். ஓகேங்களா? அடுத்தது செகண்ட் ஒன் R2ல என்ன கொடுத்திருக்காங்க, R2ல -1 1 -1 1 இருக்கா பார்க்கலாமா? இங்க 1 -1 தான் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு 1 -1, வேற ஏதாச்சும் இருக்கா பாருங்க, இல்ல. சோ இதுல -1 இருக்கு, அதுல 1 -1 இருக்கு, அதனால இது வந்து நாட் ரிலேஷன் தான். இட் இஸ் நாட் ரிலேஷன். ஓகேங்களா? இப்போ வந்து தேர்ட் ஒன்று பார்க்கலாம் பாருங்க. தேர்ட் பொறுத்தோம் தேர்ட்ல என்ன கொடுத்திருக்காங்க R3ல 2 -1 7 7, அடுத்தது 1 3. ஓகேங்களா? சோ 2 -1 இருக்கா, 2 -1 இதோ இருக்கு. அடுத்தது 7 7, இதுல ஒண்ணு மட்டும் நம்ம பார்க்க கூடாது, கொடுத்திருக்கிற 3 கொடுத்திருந்தாலும் 4 கொடுத்திருந்தாலும் அது எல்லாமே இருந்தாதான் ரிலேஷன். ஒண்ணு மட்டும் இருந்துட்டு இன்னொன்னு இல்லாம இருந்தா அது வந்து நாட் ரிலேஷன் தான். ஸோ 7 7, அடுத்தது நம்ம 7 7 இங்க ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறமா 1 3, 1 3யும் இங்க இருக்கு. ஸோ எஸ், இட் இஸ் ரிலேஷன். ஓகேங்களா? அடுத்தது வந்து ஃபோர்த் ஒன் R4ல என்ன கொடுத்திருக்காங்க 7 -1 0 3 3 3 0 7. ஓகேங்களா? சோ 7 -1 இருக்கு, அதுல 7 -1 இருக்கு. ஓகே, 0 3 0 3 வந்து இங்க எதுவும் நமக்கு கிடைக்கல, 3 0 தான் இருக்கு, 0 3 கிடையாது, இல்ல.
அடுத்தது 3 3 3 3 இருக்கா, 3 3 இருக்கு. அதுக்கப்புறம் 0 7 இருக்கு. இங்க 7 0 தான் இருக்கே தவிர 0 7 இல்ல. சோ அதனால இது என்னது, இட்ஸ் நாட் ரிலேஷன். ஓகேங்களா, இட் இஸ் நாட் ரிலேஷன். ஃபர்ஸ்ட் சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்க, ஃபர்ஸ்ட் ஏபி கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா கொடுத்திருக்கிற ரிலேஷன்ஸ்ல அதுல ரிலேஷனா எது இருக்கோ அது மட்டும்தான் ரிலேஷன், இல்ல அது வந்து நாட் ரிலேஷன். ஓகே, இப்போ நம்ம வந்து செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, லெட் ஏ வந்து கொடுத்திருக்காங்க 1 2 3 4 இருந்து 45 வரைக்கும் அண்ட் ஆர் பி த ரிலேஷன் டிஃபைன் as a ஸ்கொயர். அதாவது ஆர் எப்படி இருக்கணும்னா ஸ்கொயர் நம்பரா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அன்யா ரைட் ஆர் ஏ சப்செட் ஏ இன்டு பி ஆல்சோ ஃபைண்ட் த டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆர்னு கேக்குறாங்க. ஸோ ஆர் வந்து ஸ்கொயர் நம்பரா இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து டொமைனும் ரேஞ்சும் நம்மள கேட்டிருக்காங்க. அப்ப டொமைன் அண்ட் ரேஞ்ச்னா நம்ம வந்து ரொம்பவுமே வந்து குழப்பிக்க தேவையில்ல. டொமைன்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து கொஸ்டின் அப்படின்னு எடுத்துக்கணும். ரேஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா இதை வந்து ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். ஓகேங்களா, அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், ஏ இன்டு ஏ வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சொல்யூஷன் ஏவோட வேல்யூ எவ்வளவு, 1 2 3 4 5 45. ஓகேங்களா, இப்ப ஏ இன்டு ஏ கண்டுபிடிக்க போறோம். இதையே நம்ம திருப்பியும் இங்க அப்ளை பண்ண வேண்டியதுதான். 1 1 அடுத்தது என்ன இருக்கு 1 2. ஓகேங்களா, 1 3 1 4 இதே போல நம்ம கண்டுபிடிச்சு 45 வரைக்கும் என்ன பண்ண கண்டுபிடிக்க போறோம். ஏ கண்டுபிடிச்சாச்சா. இப்போ வந்து ஆர் வந்து நம்மள கேட்டிருக்காங்க. ஸோ ஆர் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்கொயர் நம்பரா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஆர் நம்ம கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணணும், ஸ்கொயர் நம்பரா இருக்கும். ஸ்கொயர் நம்பர்னா உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்ப பாருங்க, 1ஓட ஸ்கொயர் 1, 2ஓட ஸ்கொயர் 4, அதாவது 3ஓட ஸ்கொயர் 9, 4ஓட ஸ்கொயர் 16, 5ஓட ஸ்கொயர் 25, 6ஓட ஸ்கொயர் 36. ஓகேங்களா, ஸ்கொயர் நம்பர்ன்றது அந்த 10 வரைக்கும் நமக்கு வந்து ஸ்கொயர் நம்பர்னா என்னன்றத நமக்கு தெரியும். ஸோ நம்ம இங்க வந்து அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு 1, 1ஓட ஸ்கொயர் நம்பர் 1, அடுத்தது 2, 2ஓட ஸ்கொயர் நம்பர் 4, அடுத்தது 3, 3ஓட ஸ்கொயர் நம்பர் 9, அடுத்தது 4, 4ஓட ஸ்கொயர் நம்பர் 16, அடுத்தது 5, 5ஓட ஸ்கொயர் நம்பர் 25, அடுத்தது 6, 6ஓட ஸ்கொயர் நம்பர் 36. ஓகேங்களா, ஆறு வரைக்கும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா 45 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது 7 போச்சுன்னா என்னவும் 7 7 சார் 49 ஆயிடும். ஆனா நமக்கு 45 வரைக்கும் கொடுத்துருக்கிறதால நாம 6 வரைக்கும் எடுத்து எழுதியிருக்கோம். ஓகேங்களா, அதெல்லாம் 6ஓட முடிச்சிட்டோம். அடுத்தது என்ன பண்ண போறோம்னா இது வந்து டொமைன் கண்டுபிடிக்க போறோம். ஸோ டொமைன் நான் என்ன சொல்லியிருக்கேன், கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, கொஸ்டின் எப்பவுமே எங்க வரும், ஆன்சருக்கு முன்னாடி தான் கொஸ்டின் வருமே தவிர ஆன்சருக்கு பின்னாடி வந்து கொஸ்டின் எப்பயுமே வராது. அதையும் கொஞ்சம் மெயின்ல வச்சுங்க. கொஸ்டின்ன்றது ஆன்சருக்கு முன்னாடி வராது. அப்ப இதுதான் நமக்கு கிடைச்ச ஆன்சர். அப்ப அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு, இந்த 1, இதுதான் வந்து கொஸ்டின். ஓகேங்களா, ஸோ அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இந்த முன்னாடி இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே வந்து இங்கே எழுத போறோம். ஸோ 1 2 3 4 5 6. ஓகேங்களா, எல்லாம் 6 வரைக்கும் தான் நம்ம போட்டிருக்கோம். 7 7 போனா 49 ஆயிடும். இங்க 45 வரைக்கும் தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், ரேஞ்ச் கண்டுபிடிக்க போறோம். ரேஞ்ச்னா என்னது, ஆன்சர். அப்ப இது வந்து கொஸ்டின், ஃபர்ஸ்ட்ல இருக்கிற கொஸ்டின்னா அதுக்கு அடுத்தது என்ன இருக்கும், ஆன்சர் இருக்கும். ஸோ ஆன்சர் இங்க என்ன இருக்கு, 1 4 9 16 25 36. ஓகேங்களா, உங்க எல்லாருக்கும் இது வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளவுதான். அங்க கொடுத்துருக்கிற கேள்வி மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமா படிச்சா போதும், ஆன்சர் வந்து ரொம்பவே சிம்பிளா நம்ம சால்வ் பண்ணிடலாம்.